நானும் சாதனை படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்துட்டு இருக்கேன். இவ்வளவு தூரம் நடந்து வந்ததே எனக்கு மூச்சு வாங்குது. ஆனா இலங்கட கரையோர பகுதிகளில் 1500 கிலோமீட்டர் நடக்கிறது அப்படின்னு சொன்னா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆனா அதை சாத்தியமாக்குறதுக்காக பேர்வலையை சேர்ந்த சஹ்மி 25 வயசு பொடியன் இப்போ இலங்கையை சுத்தி வராரு. அவரை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில நாங்க கொண்டாடி இருக்கோம். என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்கோம் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்பர் 1 சக்தியில் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டாட்டம் நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு இருக்கிறது சௌகி மற்றும் நிஷாந்துஜா. நிஷாந்துஜா, இப்ப வந்து ஒருத்தர் சாதனை படைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சாதனை மகனை கொண்டாட வேண்டிய பொறுப்பு தமிழ் பேசும் மக்களின் சக்தியாகிய சக்திக்கு இருக்கிறது. எஸ், ஆமா. இப்போ அதை விட தாண்டி ஒரு விஷயம் சௌகி, இப்போ கிழக்கிழங்கை பக்கமா ஒரு புயல் ஒண்ணு கரையொதுங்கி இருக்கதா வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா ஆமா, அந்த புயல் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எஸ், அந்த புயல் வேற யாருமே கிடையாது. நீங்க எல்லாருமே சமூக வலைதளம் மூலமாக அறிந்திருப்பீங்க. இப்போ டிக்டாக் அப்படின்னு சொன்னாலே டிக்டாக் அப்படி திறக்க இவர் தான் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வேற யாரும் கிடையாது. குவியல்கள் பிஜிஎம்ஸ் வேற லெவல் லிரிக்ஸோட பாத்துட்டு இருக்கோம் நாங்க. பேர்வலை மண்ணை சேர்ந்த ஷஹ்மி சஹீத் 25 வயது இளைஞர் கிட்டத்தட்ட இலங்கையின் கரையோர பகுதிகளூடாக 1500 கிலோமீட்டர் நடைபவனியாக வந்து கொண்டிருக்கிறார். பேர்வலையில் ஆரம்பித்த அவருடைய பயணம் தற்போது ஓட்டமாவடியை வந்து நிறைவடைந்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் எத்தனாவது நாள், என்ன நடக்க போகிறது, எதுக்காக இது நடக்கிறார் அப்படின்னு சொல்லி அவற்றை நாங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் ஷஹ்மி. வணக்கம் ஷாஹ்மி, எப்படி இருக்கீங்க? பயண கலைப்பா இல்லாட்டி எனர்ஜியா இருக்கீங்க? பயண கலைப்பண்டா இல்ல உங்கள்ட்ட இந்த கோல் வாரண்ட கைகாலெல்லாம் நடுங்கி கொண்டு இருந்துச்சு. இவ்வளவு தூரம் நடந்தவங்களுக்கு கைகால் நடுங்குது அப்படின்னு சொல்லி நம்ப மாட்டோம். அந்த ட்ரீம் கம் த்ரூ மாதிரி தானே. எனக்கும் ஆர்ஜே ஆகணும்னு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. அது இப்ப விஜே ஆகி அவர் ஆர்ஜேயோட கதைக்கிற லெவலுக்கு வந்தா சந்தோஷம் தானே. சாமி, நீங்க 50 நாள் முடிச்சிட்டு டைரக்டா எங்க ஸ்டுடியோக்கு வாங்க. ஓகேயா? கட்டாயம் இன்ஷாஅல்லாஹ் கட்டாயம். நாங்க ஒரு எடிட் போடுறோம் தலைவனுக்கு. என்ன சாமி, நாங்க இப்படி சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் நாங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க வந்து உங்களோட கால்ல இருக்கிற அந்த உணர்வு, அதனுடைய அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியும். பயணத்தின் வீரியம், அத பத்தி எல்லாம் எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்க. எதுக்காக இந்த 1500 கிலோமீட்டர் நடக்கிற அந்த முயற்சி எடுத்தீங்க? வெரி குட், நல்ல ஒரு கேள்வி. 1500 கிலோமீட்டர் பயணம். அதுல ஆரம்பமான முதலாவது இந்த 1500 கிலோமீட்டர் பயணம் பண்றதே நான் யோசிக்கல உண்மையில. ஏன்னா தினமும் யோசிக்கிறது இன்றைக்கு என்ன நடக்குது அப்படியதை மட்டும் யோசனை பண்ணி பயணிச்சு கொண்டிருச்சு. ஆனா ஃபுல்லாவே 1500 கிலோமீட்டர் தான் பயணிக்க போறேன். இது எதுக்காக அனுச்சுன்னா, சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை, இந்த கரையோரத்தால இந்த இலங்கையை சுத்தி வந்துருவோமேடா. ஏண்டா முழு உலகத்துல இருந்து எனக்கு ஒரு சார் ஒன்று சொன்ன எப்படின்னா, ஒரு 86 லட்சம் ரூபாய் செலவழிச்சு இலங்கையில சிங்கராஜ வனத்துல இருக்கிற ஒரு குருவி ஒண்ணு பாக்கிறதுக்கு ஒரு டூரிஸ்ட் ஒன்று வந்தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அவளை 86 லட்சம் செலவழிச்சு ஒருத்தர் எங்கட நாட்டுல இருச்சு ஒரு விஷயத்த பார்க்க வரண்டா. எங்கட நாட்டுல இருச்சு நாங்க அது அருமை இல்லாம தானே இருக்கோம். அதான் நான் இனி எங்கட ஊரை மெல்லிசாக கொஞ்சம் முதலாவது, ஏண்டா இப்ப என்னாட்ட இருக்கிற ஒரே ஒரு சொத்து கால் தான். கால்நடையிலே போய் பாப்போமே. ஏன்னா வாகனத்துல போனா நிறுத்தி பார்க்கணும். கால்நடையா போனா தான் மக்கள் மத்தியில கதைக்கலாம், அதிகமான உறவுகள் கிடைக்கும், எல்லா மக்களையும் சந்திக்கலாம். ஏன்னா அந்த ஒரு எண்ணத்துல முழு கரையோரமாக முதலாவது கரையோர மக்களை சந்திச்சு பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில ஒரு அவால இந்த பயணத்தை ஆரம்பிச்சேன். இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்புகளும் இவ்வளவு ஒரு ஏற்பாடும் அல்ஹம்துலில்லாஹ் நான் எதிர்பார்க்கல உண்மையில. நேற்றைய தினம் உங்களுக்கு ஏறாவூர்ல அமோக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. ஏறாவூர் என்றா கப்படிச்சிட்டாங்க இதுவரைக்கும் நடந்ததுல. ஏன்னா அடுத்தடுத்த ஊர்களுக்கு நான் தகவல் கொடுக்கலன்னா அவங்க எதிர்பார்ப்பு இருந்த இப்ப வருவாரா அப்ப வருவாரான்னு சொல்லி பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனா சரியான ஒரு தகவல் அவங்களுக்கு போய் சேரல. ஆனால் ஏறாவூர் மக்கள் என்று சொன்னடா ஓடி வந்தாங்க. காத்தாங்குடியில இருந்தே ஏறாவூர் கூட்டிக்கிட்டே போயிட்டாங்க. அதான் ஒரு சாதனை வீரனை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா எங்க மக்கள் எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. சொல்லுங்க சௌமி, இப்ப எங்க இருக்கிறீங்க நீங்க? இப்ப நான் சரியா ஓட்டமாவடி மண்ல என்னோட நண்பனோட இருந்து உங்களோட அழைச்சு கொண்டு இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் இதுவரைக்கும் நிறைவடைந்திருக்கு இந்த 1500? இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் கடந்து 3ல ஒரு பங்கு கடந்துட்டேன். ஓகே, நீங்க சொல்லுங்க ஷாஹ்மி, நீங்க வந்து இவ்வளவு உத்வேகமா எனர்ஜியாலாம் பேசுறீங்க. பட் இந்த பயணத்துல வந்து உங்களுக்கு நிறைய தடைகள்லாம் இருந்திருக்கும்ல, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. தடைகளை தகர்த்து இருந்தா தானே சாதனை படைக்கலாம். சரியா சொன்னீங்கன்னா நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம்ல. தடைகள் இடக்கடை இருந்தா தான் பிரச்சனை. தடைகள்லயே பயணிக்கிறோமே, பாதையே தடையா இருந்தா அதானே. சரி சாமி, இப்ப சொல்லுங்க, இப்ப வந்து உடல் ரீதியா நீங்க எப்படி இருக்கிறீங்க?
உடல்நீர் ரீதியா அல்ஹம்துலில்லாஹ். ஏண்டா முழு இந்த வீடியோ பாக்குற சகலருமே கேட்கிற ஒரே விஷயம், ப்ரோ நீங்க காலை எல்லாம் போட்டு இருந்தீங்க, உங்களோட கால்ல பெரிய பிரச்சனை ஒன்று வந்துருச்சு, அது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி. நாங்க மெடிக்கல் ரீதியாவும் இப்ப செக்அப் பண்ணிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா சில விஷயங்கள் வெளியில சொல்லக்கூடாது, நான் இரும்பு மனுஷன் மாதிரி போய்கொண்டிருக்கேன். என் மனசுல ஒரு வெறி ஒன்றை வச்சேன்னு சொன்னா அந்த அது முடியங்காட்டிலும் இனி அந்த குருவி படத்துல விஜய் ரேஸ் போற டேபிள இழுத்து பிடிக்கிற டயர் கலண்டு விழும், பொனட் கலண்டு விழும், ரேஸ் முடிக்கணும். ஆனா ரேஸ முடிப்பார்ல அந்த மாதிரி. அந்த மாதிரி ரேஸ முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனா சாமி நீங்க பேர்வல மண்ணுக்கு மட்டும் இல்ல, நீங்க இனிமேல் வந்து இலங்கையினுடைய மகன், தமிழ் பேசும் மக்களினுடைய ஒரு சொத்து. நீங்க சொல்லுங்க, இதுக்கு முதல் யாராவது இப்படி சாதனை படைச்சிருக்காங்களா? 1500 கிலோமீட்டர் நடந்து 1500 கிலோமீட்டர் நடந்து சாதனை படைச்சிருக்கேன். நான் தேடி பார்த்தேன் உண்மை என்று சொன்னா, நான் தேடி பார்த்த வரையில ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க இப்படி இதுக்கு முன்னுக்கு போயிருப்பாங்க இப்படி. ஏன்னா உண்மையிலே போகாமலே இருந்திருக்க மாட்டாங்க, ஆனா போயிருப்பாங்க. என்னமோ தெரியல, நான் போனது மட்டும் கொஞ்சம் ஹைலைட் ஆயிருச்சு. ஆனா வந்து போயிருக்கிறவங்க விடுங்க, ஆனா 25 வயசுல நீங்க வந்து 1500 கிலோமீட்டர் நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு லெஜெண்ட். உங்களை வந்து நாங்க கொண்டாடணும். ஓகே, வாழ்த்துக்கள் சாமி. உங்களுடைய பயணம் சிறப்பாக அமையட்டும். உடம்பையும் மனசையும் நல்லபடியா பாத்துக்கொள்ளுங்க. உங்களோட ஹெல்த்ல வந்து ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே நேரம் உங்களோட கால்ல வந்து ஒரு பெரிய ஒரு காயம் வந்திருக்கு, அதையும் நாங்க காணக்கூடியதா இருந்துச்சு. எனவே அதுக்கு வந்து மருந்தடுங்க. ஒரு மனிதன் சாதனை செய்யணும் அப்படின்னு சொன்னா அவன் நடக்கிற பாதையில கல்லு முள்ளுகள் எல்லாமே இருக்கும். அதை கடந்து சாதனை படைக்கிறவன் தான் சாதனையாளர். எனவே சாத்தியம் இல்லாத ஒரு சாதனையை சாதனையாக்கி சாதிக்க துடிக்கின்ற பேர்வலை சஹ்மிக்கு சக்தி குடும்பம் சார்பில் வாழ்த்துக்கள். உங்களுக்கு துணையா எப்பவுமே நாங்க ஒரு ஊடகமா இருப்போம். ஓகே, நன்றி. சக்தி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் சாமி, ஆல் தி பெஸ்ட். சந்தோஷம், நம்மள கதைச்சதுல உண்மையிலே சந்தோஷம். ட்ரீம் கம் த்ரூ. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏத்த பாடல். நன்றி நன்றி.